கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் பல காரியத்தை குறித்து நடுக்கத்தோடு பயத்தோடு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய நினைவை நினைத்தே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் சூழ்ந்திருக்கிறதே, பட்சிக்கிறவர்களும் சத்துருக்களும் சூறையாடுகிறவர்களுமாய் சுற்றிலும் இருந்து எப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி இந்த கலக்கத்தோடு இருக்கலாம். பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாத்ராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்றைக்கு இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்து நாம் இன்றைக்கு ஜெபித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நான் கர்த்தாவே அறிந்திருக்கிறேன். எனவே இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமைதியாய் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும்படியான காரியத்தை செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அநேக காரியங்களே வேதனைப்பட்டு சொந்த ஜனங்களாலே அல்லது ஏமாற்றுகிற மக்களாலே வஞ்சக எண்ணமுள்ள மக்களாலே பல விதத்தில் வஞ்சிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பல பாடுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி திகைத்து வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையில் இருக்கிறாங்கப்பா. இந்த காலவெளியில் நீங்கள் கொடுத்த இந்த எரேமியா 30:16 சோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள் வேறு எதற்கும் பயப்படாதபடி கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ அருள் செய்ததில் ஆசீர்வாதத்திலே கர்த்தாவே ஜெய கிறிஸ்துவை உம்முடைய பிள்ளைகள் ஆராதிப்பதனாலே எல்லா சத்துருடைய வல்லமையில ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளைகளை வேலை எடுத்து காத்துக்கொள்ள கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, யுத்தம் கர்த்தருடையது. அவர் அந்த யுத்தத்தை உங்களுக்காக பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். அதை மாத்திரம் விசுவாசித்து காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.